நான் தான். எனவே இந்த நீகர்கள் எல்லாம் என்னை அறியாது போகலாம். மக்களே, மின்னிலத்தில் நான் படைத்த மிருகம் என்னை அறியாதோ அது என்னை அறியும். ஆதலால் எனக்கு எந்த பாதகமும் ஏற்பட போவதில்லை. நீங்கள் மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள். பதறாதே எந்தனோட பாலகரே என்று இதராமல் மாயவனார் அங்கே அடக்கமாக இருக்கின்றார். ஆனால் அந்த கடுவாயை கொண்டு மன்னன் முன்னாலே வைக்கின்றார்கள். மன்னனும் அந்த கோபம் பொருந்திய அந்த வேங்கை கடுவாயை பார்த்து, அடே அப்பா, இத்தனை பெரிய வேங்கை பிடித்துக் கொண்டு வந்து விட்டீர்களே என்று அவனும் மனமகிழ்ந்தான், ஆச்சரியப்பட்டார். சொல்லுவான் அந்த வீரர்களுக்கு, வீரர்களே, இதற்கு ஆகாரமே போடாதீர்கள். அதை பட்டினியாக வைத்து அது பசியோடு இருக்கிற போதுதான் தாமரகுலத்து தண்ணியாக்கி அந்த கூட்டுக்குள்ளாக அடைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதுபோல அந்த கடுவாயை பத்திரமாக அடைத்து வைத்து பட்டினி போட்டார்கள். பின்னாலே அன்று அந்த ராஜன் அடுத்த நாகதற்கு பின் இன்று கடி வாய்திறந்து கட்டியது பார்ப்போமென வந்தாரனந்த மானீச மதகனும் தந்தாய் சரடன் சவுளி கரடனுமே செவுடன் வெகுடன் வீர்த்திதுரை ஜானிகளும் மகுடவர்த்தனர் முதலாய் மந்திரி மர்களுமே குலுப்பதலுப்பருடன் சிவாயி மர்களுமாய் அலுப்பர் பட்டாணிகளும் ஆனவரி கலாளும் கலாலும் விராளும் கருமரவசகரம் சூலாலும் தொலாலும் சூழ்ந்த படையாளர்களும் திரண்டு ஒருமித்தோங்கரமுடன் மிக்க திரண்டு வெடியாயுதத்துடனே ஆனைக்காரர் கோடி அம்புக்காரர் கோடி சேனைக்காரர் கோடி திரண்டு வந்தாரம் மாலை இந்த படையோடு சாதி தன்னோடும் வந்து வளைந்தார் மகடிவாய் குடையுமே அப்போது ராஜன் நதியில் தலை அடிகளை இவ்வாறு இந்த ஏற்ற கடிவாய்தனையும் குந்தியிலே கம்பு கொண்டு குத்தகது கோபம் வர கண்டு நாம் அடைத்த பயிற்சிய காரணையும் இக்கூட்டுக்குள்ளே இப்போது தள்ளும் என்றான் அப்போட்டுக்குள்ளே ஐயாயிருந்தனரே பண்டு படைத்த பகவான் தானை அறிந்து கண்டு கடுவாயும் கம்பது பதுங்கி அதறி முழங்கி அது கவிழ்ந்த படுத்தை பதறி அது கிடந்து படுத்தை இழகாமல் நீதனவன் குத்த நெடுஞ்சரடன் வெடியால் வாசப்பொடி இருத்தி வண்ண பொடி நிறைத்து உலையில் மெழுகது போல் உள்ளம் மிக உருகி விட்டான் கடிவாய் மேல் விதறி இழகாமல் மட்டாக்கது வாய் மாறி இழகாமல் கிடந்தது காணையாகிருவை அதினாலே கரந்தெறியாவண்ணும் ஜனங்கள் மிக பார்க்க ஈட்டி எடுத்து இனி குற்ற வேணும் என்று மேட்டிமையாய் ஒருவன் திசையாக குத்திடவே எட்டி கடுவாய் ஈட்டி தலை பிடித்து இடறு வரும் என்று எல்லளவும் வராமல் விட்டிடவே அருகில் நின்றதொரு வேதியனை குத்திட்டு ஈட்டி குடல் பீர அம்மானை கத்தியும் பட்டு கடக்க ஒருவன் சாட பார்த்திருந்த நீச பாதகனே துரைப்பான் நான் திசைக்கும் ஏறாதே நல்மறையோன் பட்டதுதான் ஆயிரம் பதுவை
சோசமிது அல்லோ ஒரு வியதியனை கொண்டது என்ன போலாட்சி நினைத்த காரியங்கள் மன்னன் கலிராசன் மாசரடனும் மயந்து நியாயம் அது நல்லவென்று நடந்தான் அரண்மனைக்கு தோசம் ஒன்று ஏத்தோம் என சொல்லி நீங்க போனான் அப்போது ஜனங்கள் எல்லோரும் எதுரைப்பார் இப்போது பயனுக்கு இதுவும் ஒரு நல்லதுதான் என்று சொல்லி நீத சரடனும் அயர்ந்து ஒன்று முறை அடாமல் உள்ளவடை அத்தனையும் கூட்டிக் கொண்டு போனான் கோட்டையதுளம்மானை. அந்த வேங்கையை பட்டினி போட்டு அது பசியால் மருகி தவித்திருக்கின்ற அந்த வேளையிலே அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக மன்னன் சபை கூட்டினார். மந்திரிமார்கள், மகுடவர்த்தனர்கள், இன்னும் பெரிய பெரிய வியாபாரிகள், பெரிய பெரிய பணம் படைத்தவர்கள், இப்படி அவனுக்கு வேண்டிய ஆள்கள் எல்லாம் அங்கே அவனோடு வந்து கூடினார்கள். மக்கள் பார்ப்பதற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது. அந்த திடலிலே ஒரு கூட்டுக்குள்ளாக கடுவாயையும் ஒரு கூட்டுக்குள்ளாக எம்பெருமானையும் அடைத்து அங்கே கொண்டு வந்தார்கள். மன்னனுடைய உத்தரவு பேரிலே கடுவாய் கூட்டுக்குள்ளாக எம்பெருமான் அடைக்கப்பட்டார். கடுவாய் இருந்த கூட்டுக்குள்ளாக மட்டுமல்ல, அந்த கடுவாய் எம்பெருமானை அறிந்து கொள்ளுகிறது. காரணம், அந்த கடுவாயாகிய அந்த உடலாகிய அந்த கூட்டுக்குள்ளும் எம்பெருமானே இருக்கின்றார். அதான் ஐயா அந்த மக்களிடத்திலே சொல்லுவார், நான் படைத்த மனிதன் என்னை அறியாமல் இருக்கலாம், மக்களே நான் படைத்த மிருகம் என்னை அறியாதிருக்குமோ என்று கேட்டார். காரணம், அவர் படைத்த படைப்பிலே எல்லாம் அந்தாந்த நிலை தவறாதிருக்கிறது இந்த மனிதனை தவிர. மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து தவறிவிட்டான். தன்னை அறிந்து தலைவனை அறிகின்ற பக்குவத்தை அவன் இழந்துவிட்டான். அவனுடைய நிலை தவறிய காரணத்தினால் எம்பெருமானை கடவுள் என்று அவனால் அறிய முடியவில்லை. ஆனால் ஐயறிவு, நான்கறிவு, மூன்றறிவு என்று ஓரறிவு வரையில் உள்ள அத்தனை உயிர்களும் இறைவன் என்ன நிலையிலே அதை படைத்தாரோ அந்த நிலையிலே இருந்தார்கள். நிலை அழியாத காரணத்தினால் அவைகள் இறைவனை கண்டுகொண்டது என்பதற்கு உதாரணமாக கடுவாயானது அப்படியே எம்பெருமானை கண்டவுடனே படுத்துக் கொண்டது, முன்காலால் வணங்கி கிடந்தது. ஒரே அடியாக அடித்து கொன்று தின்னும் என்று எண்ணிய எண்ணம் வீணாகிவிட்டதே. இதற்கு என்ன வந்தது? இதற்கு கோபத்தை உண்டாக்குங்கள் என்று சொன்னவுடனே ஒருவன் கம்பு கொண்டு குத்துவான், ஒருவன் வேல் கொண்டு இடிப்பான், ஒருவன் கத்தியால் குத்துவான். வெட்டு வேட்டுகளை, வர்ணங்கள் நிறம் நிறமாக அது வெடித்து சிதறுகின்ற வேட்டுகளை அங்கே வைத்தார்கள். இவ்வாறு அவர்கள் வைத்த வித்தை ஒன்றும் அங்கே பலிக்கவில்லை. கடுவாய் படுக்க படுக்க இழகாமல் அப்படியே கிடந்தது. ஆனால் கத்தியாலும் ஈட்டியாலும் அதை குத்தி வேதனைப்படுத்திய அந்த வேதனையை அதனால் தாழ முடியவில்லை. ஒருவன் குத்திய அந்த ஈட்டியை பிடித்து கடித்துக் கொள்ளுகிறது. அவன் வேகமாக அதை உருவி இழுக்கின்றான் பாருங்கள். அது எதிர்பாராமல் விட்டுவிடவே ஈட்டியை இழுத்த வேகத்திலே பின்னால் நின்ற ஒரு வேதியனுடைய வயிற்றில் அந்த ஈட்டியின் மறுமுனையானது பாய்ந்து அவனுடைய வயிறு கிழிந்து குடல் சரிய அந்த இடத்திலே விழுந்து மாண்டான். மன்னன் சொல்லுகின்றான், ஐயகோ, ஒரு பெரிய பாவத்துக்கு ஆளாகிவிட்டேனே. 1000 பசுவை வெட்டி கொண்டால் கூட இவ்வளவு பெரிய பாவம் அல்லவே. ஒரு வேதியனை கொண்ட பாவம் பெரிய பெருத்த பாவமாகிவிட்டதே. இந்த பழிக்கு ஆளாகிவிட்டேனே என்று மனம் சோர்ந்து மன்னன் படைகளையெல்லாம் அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு சென்று விடுகின்றான். ஆனால் அங்கு வந்திருந்த மக்கள் எல்லாம் என்ன எண்ணுகின்றார்கள்? வேட்டை பலித்ததில்லை, வெற்றிதான் பயனுக்கு. பார்க்க வந்த ஜனங்கள் பல திசைக்கும் வீசனம் ஆர்க்கும் மிகவே அறிவித்தாகண்டனரே. அப்போது சுவாமி அருகில் மிக வாழும் ஜனங்கள் மெத்த சந்தோஷமதாய் இன்றைய தருவாயீசுரன் காத்ததுதான் அண்ணல் கயம்பு அச்சுதனர் காத்த
அங்கு விதலாறிவிட்டனரங்கோர்கள் கேட்டு நாராயணரும் கீழ்ச்சுண்டுக்குள் மகிழ்ந்து ஆட்டுவன் நாட்டுவன் தான் அல்லாமல் வேறுள்ளதோ இப்படியே சொல்லி இருக்கும் அந்த நாளையிலே முப்படித்தான் ஈசர் மொழிந்த நாள் வரைக்கும் இருப்போமென சொல்லி இருந்தார் காலம் மாலை அருப்பான நீசன் அவன் சில நாள் சென்றதன் பின் என்ன விசாரம் இப்பேயனுக்கெனவே தன்னே இருந்து தான் நினைக்கும் வேளையிலே முன்னே ஒரு யுகத்தில் மூவரிய நரனர்க்கு அன்னமது போலு அருந்தமீக கொடுத்து ஆயர் குடியில் அவதரித்த கோமானி தூயமொரு கோனும் துணிந்தங்கிருந்து பக்தியுள்ள நரனரை வாராவது இழக்க உத்தரித்து கோனும் உலகமதை ஆளுகின்ற மன்னவன் முன்பில் வந்து நின்றங்க துரைப்பான் தன்னடிய மானதலை வேணிக தருளும் நம்முடைய ராஜ்யத்தில் ഞങ്ങളുടെ தன்னினத்தில் எம்முடைய நாளாயிருக்கின்ற இச்சானான் சாணானின் நல்ல தன்மை மிகு மனமுள்ளோன் குணமானதுடையோன் குணமுடைய நல்லவன்தான் நேர்மை ஒழுங்குள்ளோன் சொல்வாருவர்கள் ஓர்மை உடையோன் உபகாரக்காரன் இவன் ஆனதாயங்கள் அரசே நீ தமுருகி இனமில்லாத மக்காயிரங்குமேன தொழுதான் அப்போது அரசன் அவன் மனது தன்னிலகி இப்போது இவனை யாங் அனுப்பி விட்டிடுவான் விட்டாலவனும் மேலும் இருக்கும் முறை கட்டாக சொல்லி கைச்சீட்டெழுதி வைத்து போகச் சொல்லி என்று போகந்தனர் குறைக்க ஆகாம் மகிழ்ந்து அயன் மறுத்தது சொல்வான் என்ன விதமாய் எழுதி வைக்கும் வாசகங்கள் மன்னவனே சொல்லுமென மாறியவன் தொழுதான் அப்போதரசன் நல்லோருமே கேட்க இப்போதிவன் இன்னத்தில் எத்தனை பேர் காணாலும் ஒப்போதுறவாய் ஒத்திருந்து வாழ்வதெல்லாம் கற்பம் போல் ஒத்த சகல சாதிதனக்கும் உத்தரவு என்று உபாயமாய் சொல்லாமல் மற்றும் ஒரு சாதிகளை வாவங்கூரையாமல் தன்னரு சாதி தன்னோடு இருப்பதெல்லாம் இன்னொரு சாதி பிதன வைத்து வராமல் இனத்துடன் சேர்ந்து இருப்பேன் நாம் என்று சொல்லி கனத்தோடவனும் சீட்டெழுதி வைத்து சின்னவன் எல்லையிலே போகச் சொல் என்றுரைத்தான் மன்னன் கலி உரைத்த வாக்கின் பாடி எழுதி ஒப்பமிட சொன்னார் உலகளந்த பெம்மானை செப்பமுடன் அரணருந்திருத்து மானமயந்து நம்மாலே சொல்லி நகட்டப்படாதனவே மாணவன் மாயதானுரைத்து சுமந்தான் இதல்லோ நல்ல இயல்காரியம் எனவே அதெல்லாம் என்று அறிவாலகம் மயந்து கைச்சீட்டை வாங்கி கை கொண்டு தங்கீறி பச்சிக்கோ என்று மண்ணில் மிக போட்டான் கீறிவிட்ட வலைதனை கடி நீசன் தனடுத்து மாறி கொடுத்து வைத்தான் காணம்மானை உன்னில் இடத்தில் உடனே நீ போவனவே குன்றுடைய நீதேன் கூறி நனம்மானை
எம்பெருமானை மீண்டும் சிங்காரத்தோப்பிலே கொண்டு சிறைப்படுத்தினார்கள். மன்னன் படைகளத்தனையும் அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு போய்விட்டான். அப்படி இருக்கின்ற அந்த காலத்திலே ஆயர்குடியிலே அவதரித்த ஒரு கோமான், ஒரு பூவண்டார ஆனவர் முன்யுகத்திலே அந்த எம்பெருமான் அவதரித்த அந்த சமயத்தில் அவருக்கு அமுது ஊட்டியவர். அப்படிப்பட்ட பெயர் கொண்ட ஒருவர் எம்பெருமானை பாரா இழக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மன்னனை ஒரு நாள் சந்திக்கின்றார். மன்னவா, நம்முடைய ராஜ்யத்திலே ஞங்களிட தன்னினத்திலே எம்முடைய ஆளாக இருக்கின்ற இந்த சாணான் இருக்கிறானே, தாமரகுலத்து சன்னியாசி, அவன் நல்ல தன்மை உடையவன், மிகு மானம் உள்ளவன், கோணாத மனமுடையவன், குணமுடைய நல்லவன், நேர்மை ஒழுங்கோடு நேர்ச்சல் ஒரு வாக்கு, ஓர்மை உடையவன், மற்றவர்களுக்கு உபகாரம் செய்கின்றவன். ஆதலால் மன்னவரே, எங்களுக்காக மனமிறங்கி அவரை இனி விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது மன்னன் சொல்லுவார், அப்படி அவனை அனுப்பிவிட்டால் அவன் நான் சொல்லுவது போல நடந்து கொள்வானா? என்ன சொல்லுகிறீர்? அந்த மன்னன் சொல்லுகின்றார், இப்போது அவனிடத்தில் எத்தனை பேருக்கு ஆனாலும் உபகாரம் செய்யலாம், ஒப்போடு உறவாடி ஒத்திருந்து வாழலாம். அது அல்லாமல் சர்ப்பம் போல் ஒத்த சகல சாதிகளையும் வாருங்கள் என்று உத்தரவு சொல்லக்கூடாது. தன்னொரு சாதி தன்னோடு இருப்பதல்ல, பின்னொரு சாதியை சிதன வைத்து பார்க்க மாட்டேன், இனத்துடன் சேர்ந்து இருப்பேன் என்று அவன் ஒரு கைச்சீட்டு எழுதி ஒப்பமிட்டு தர வேண்டும். செய்வானா? அப்படியானால் அந்த ஓலையிலே எழுதி அதை அவனிடத்திலே கொண்டு கொடும் என்று பூவண்டனாருக்கு மன்னன் எடுத்துரைத்தார். உடனே பூவண்டரும் அந்த மன்னன் உரைத்த பிரகாரம் ஓலையிலே எழுதி சுவாமியிடத்திலே கொண்டு கொடுக்கின்றார். எம்பெருமானும் அதை பார்த்துவிட்டு மனதுக்குள்ளாக மகிழ்ந்து எண்ணுகின்றார், நம்மாலே சொல்லி நகர்த்தப்படாது. எனவே நாம நீ நரகத்துக்கு போன்னு சொல்லக்கூடாது, அதுதான் விதி. தானாகவே அவன் நரகத்திலே சேர வேண்டும். அதற்கு அவன் வாயினாலேயே உரைத்து விட்டான். சும்மா அவன் வாயால் தான் உரைத்து சுமந்தான் முதுபாரம், இதல்லோ நல்ல இயல் காரியம் என்று எம்பெருமான் மனமகிழ்ந்து கைச்சீட்டை வாங்கி கைகொண்டு தாங்கீறி வச்சிப்போ என்று மண்ணிலே போட்டார். அதை அங்குள்ளவர்கள் எடுத்து அந்த சாசனத்திலே மீண்டும் கொறுத்து வைத்துக் கொண்டார்கள். இனி உன்னிடத்திலே போகலாம் என்று விடை கொடுத்தார்கள். அதற்கு எம்பெருமான் என்ன செய்கின்றார்? உடனே நிபவனவே கொண்டுடைய நீதன் கூறினன் காணம் மாலை அவ்வாறு மயவனா ராஜன உருகி இப்போது நீ நினைத்த லட்சதிலே போவேனோ தேவன் நினைத்த இடி உண்டங்க வேலை போவேன சொல்லி பெரியோனாகம் அழிந்து நல்லவரே மக்கா நான் நினைத்தது வல்லவரே வரும் மாசீபத்தொன்பதிலே கிழக்கு நாம் போவோம் தீனமத நீங்கள் எல்லாம் விளக்கு ஒளி போல வீரத்தனமாயிருங்கோ செந்துரைக்கனாதே சென்ற மக்கள் எல்லோரும் நன்றி நன்றி என்று நாதன் பாதம் தொழுது தொழுது அவர் இருக்க தூய திருமாலும் முழுதும் அனந்த மூதூரை விட்டு பலதில்லாத ஜனத்தில் பரம நமத்தின் அருளி தந்தைய சீரும்
இருந்த தாமரையூர் நற்பதி சிந்தை மயில் நாதல் சீக்கிரம் போகவன நினைத்து திருமால் நிர்ணயமாய் உள்ளடக்கி கனத்த புகழ் சார்ந்தோ கைக்குள்ள நிற்பவதை பையவே என்று பயணம் என உரைக்க மிக கொண்டோர் உல்லாசமே அடைந்து சந்தோஷம் கொண்டு சங்கடங்கள் திரும்புதன்று வந்தோர்கள் எல்லாம் மாயவரை தொட்டில் வைத்து ஏந்தி எடுத்து இயல்பாக நம் போலே ஒன்று வருக உத்தானந்தம் விட்டு கண்டு நீசப்பாவி கத்தாவை தனிகள் பாய் கொண்டு போந்தனாரை கூடி மிக சிரிப்பார் சுவாமி என்றோன் பட்ட ஜலங்களெல்லாம் பார்த்திருந்தும் வாய் மதத்தால் வளங்கள் சுமப்பது பிள்ளை பிள்ளை என்றே புத்தி கட்ட ஜனார்கள் உழைக்க மதியத்து உழத்து கீரம் சுமந்து சேயனை சுமந்து புலம்பி தீரிவதற்கு நாயன் முன்னாளில் நாட்டில் படைத்தது என்று மிக துஷணிப்பார் இசைந்த புகழ் காண்போரை அந்த தினசிலது நல்ல காணென்று சொல்லி நம்மளுக்கு என்ன நட்ட வந்து வஜுதன மகவனினதோ சுமந்து கொண்டு போவதெல்லாம் ஏன் இந்த பேச்சு யாம் சொல்ல பொறுமன தானிந்த வார்த்தை ஜனங்கள் சிலர் சொல்லவே சொல்லன்பு வம்பு சுவாமி மிக பார்த்து நல்ல ஆனந்தமிட்டு நாடு வளராமம் விட்டு செல்ல அறியும் சிறப்பாய் மிக மகிழ்ந்து வல்ல வழியில் வாழுகின்ற உருவிட்டு பள்ளி வாசல்கள் விட்டு பார்வதி நகரம் விட்டு சொல்லிய கொட்டாரும் சுசிந்திர தலமும் விட்டு வேகம் அடக்கி வெளியிட்டு வந்துருக்கி ஆகமத்தின் செய்து நடத்தாலாகத்தனவே சொல்லி வேண்டல்லி தோண்டி வருகையிலே வெல்லுவேன் என்று விசையடக்கியம் பெருமாள் தொட்டிலில் இருந்த சுவாமி வீழியும் விட்டு மட்டிலிருந்த மலர்தாமரை பதியில் வந்து பதிகண்டு வட்டமிட்டு ஆடி நின்றான். கைச்சீட்டு எழுதி கொடுத்துவிட்டு மன்னனுடைய அதிகார சட்டத்தின் பிரகாரம் போகலாம் என்று விடை கொடுத்தாலும் எம்பெருமான் உடனே அங்கிருந்து புறப்படவில்லை. காரணம், கண்டு பிறந்த பிதாக்கடலுக்குள்ளாக சென்று தந்தையைக் கண்டு
விஞ்ச உபதேசம் பெற்ற அந்த நாளையிலே நாராயணர் சொல்லுவார், மகனே, நீசர்கள் வந்து உன்னை சிறைபிடிப்பார்கள், அடிப்பார்கள், வதை சொல்லுவார்கள், இன்னும் பல சோதனைகளுக்கு ஆளாக்குவார்கள். 3.25 மாதம் சிறை தண்டனை தருவார். ஆனால் இடையிலே போவென்று சொல்லுவார். நீ வந்து விடாதே, அது பாவம், பெருத்த தோஷம். அந்த 3.25 மாதமும் அங்கே இருந்து அவர்களை வென்று மீண்டும் நீ மக்களிடத்திலே வருவார் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது மன்னன் விடை கொடுக்கின்ற காலம் 3 மாதம்தான் ஆகியிருக்கிறது. எனவே இவன் சொன்ன லட்சத்திலே நான் போவேனோ? என் தந்தை எனக்கு இட்ட கட்டளையின் பிரகாரம் இன்னும் 3/4 மாதம் இருக்கிறது. மக்களே, வருகின்ற மாசி 19ஆம் தேதி நாம் கிழக்கே புறப்பட வேண்டும். நீங்கள் சீனமதாக விளக்கு ஒளி போல் வீரத்தனமாக இருங்கள் என்று ஐயா சொன்னார். உடனே மக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு ஐயாவை நாம் சுமந்து செல்ல வேண்டும் என்று அவருக்கு அழகான ஒரு வாகனம் செய்தார்கள். அந்த நிச்சயித்த மாசி 19ஆம் தேதி எம்பெருமான் கிழக்கே புறப்படுகின்றார். மக்கள் எல்லாம் ஐயாவை கண்டயம் போட்டு சுமந்து கொண்டு வருகின்றார்கள். வருகின்ற வழியிலே அப்பொழுதும் சில நீசர்கள் கூடி நின்று சேடி உரைத்தார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? சாமி என்ற சாணான் பட்ட சலமெல்லாம் பார்த்திருந்தும் வாய்வளத்தால் இந்த வழுங்கல்கள் சேர்ந்து அவனை சுமக்கிறது பாருங்கள். பிழைப்பில்லை என்றே குச்சிகட்ட சாணார்கள் உழைக்க மதியத்து உழைச்சுகிறார்கள் இவனை சுமந்து. பேயனை சுமந்து புலம்பி திரிவதற்கு என்றே நாயன் இவர்களை நாட்டிலே படைத்தாரோ என்று தூஷணித்தார். அப்பொழுது அவனோடு நிற்கின்ற அந்த குலத்தவர்களிலே ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், ஏனப்பா, அவனிடத்தோர் அவனுக்கு வேண்டியவர்கள் அவனை தூக்கி சுமக்கின்றார்கள், உங்களுக்கு என்ன நட்டம் வந்து போச்சுது? நீங்கள் ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறீர்கள்? சும்மா இருங்களே என்று மறுத்துரைத்தார்கள். இந்த 2 நிலையையும், அன்பு வன்பு என்ற 2 நிலைகளையும் பார்த்த எம்பெருமான் நல்ல ஆனந்தமிட்டு நாடும் வாழராமமிட்டு புறப்பட்டு வருகின்ற வழிகளிலே வாழுகின்ற பல ஊர்களையும் கடந்து பள்ளிவாசலை தாண்டி பார்வதி அகரமிட்டு கோட்டாரும் கடந்து சுசிந்தரம் என்னும் தலத்திலே வருகின்ற போது வேகம் அடக்கி விழியிட்டு வண்டுருக்கி சொல்லுகின்றார், ஆகமத்தின் செய்தி அடுத்து வருகிறது. அப்படி அந்த செய்தி வருகிற போது நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களிடத்திலே கேள்வி கேட்பேன், உங்களை எல்லாம் வெல்லுவேன் என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளிவிட்டு அங்கிருந்து மட்டில் இருந்த வளர்தாமரை பதியிலே வந்து சேருகின்றார்கள். அப்பொழுது அந்த மக்களுக்கு ஐயா என்ன சொல்லுகின்றார்கள், அதைத் தொடர்ந்து அங்கே என்ன என்ன நடக்கிறது என்பதை ஐயா வாசகத்திலே